அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு லடாக்ல ஒரு விஷயம் பண்ண போறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமித்ஷா அனௌன்சஸ் 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார் லடாக் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ லடாக் பத்தி நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஏன் அமித்ஷா அவர்கள் வந்து நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ அனௌன்ஸ் பண்றாங்க? அப்ப அங்க ஒரு நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க மாரி லடாக்குன்னு ஒரு அரசாங்கம் இல்லையா? அப்படிங்கிற கேள்வி முதல்ல வரலாம். ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2019ஆம் ஆண்டுல லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ம் பிரிக்கப்பட்டுச்சு. கரெக்ட்டா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்த பிரிச்சு, லடாக் அப்படிங்கிற ஒரு யூனியன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரி, லடாக் அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரியா பிரிக்கப்பட்டுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் பார்த்தோம்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கும். லடாக்குக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படிங்கிறது இருக்காது. சரியா? அதனால தான் இப்ப சமீபத்தில ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலக்ஷன பத்தி பேசிட்டு இருக்காங்க. லடாக் அப்படிங்கிறது டைரக்ட்டா மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கண்ட்ரோல்ல வந்துரும். ஒரு லெப்டினன்ட் கவர்னர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கண்ட்ரோல்ல இருக்கனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு புதுசா 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ வந்து லடாக்ல உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? சரி. தலைப்ப பத்தி பார்த்தாச்சு. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஜான்ஸ்கர், டிராஸ், ஷாம், நுப்ரா அண்ட் சங்தாங் அப்படிங்கிற ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. எந்த யூனியன் பிரதேசத்துல உருவாக்குனாங்க அப்படிங்கிறது கூட கேள்வியா வரலாம். ஸோ லடாக்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த செய்தியில. அடுத்ததா பார்க்குறப்ப, லாஸ்ட்டா பார்த்தோம்னா, இன்னொரு செய்தி பத்தி குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டிஃபைன்ஸ் லிட்ரசி ஃபுல் லிட்ரசி இன் புஷ் ஃபார் அடல்ட் லிட்ரசி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 2011 சென்சஸ் எடுத்து வச்சு பார்த்தோம்னாலே, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி இளைஞர்களுக்கு வந்து இந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது இல்ல. லிட்ரசி அப்படிங்கிறது கிடையாது. ங்களா? அப்ப இந்திய அரசாங்கங்கள் முன்னாடி இருந்த அரசாங்கங்களும் சரி, அதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களும் சரி, லிட்ரசி ரேட்ட ப்ரமோட் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்ஷர் பாரத் புரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாக்ஷர் பாரத் சாக்ஷர் பாரத் புரோகிராம் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அவங்கள தான் அடல்ட்ன்னு சொல்லுவோம். 14லேருந்து 18க்கு மேல போயிட்டாலே அவங்கள வந்து 15க்கு மேல இருந்தாலே அவங்கள வந்து அடலசென்ட், அதுக்கப்புறம் 18க்கு மேல இருந்தா அடல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சாக்ஷர் பாரத் புரோகிராம் அப்படின்னு பார்த்தோம்னா, 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த லிட்ரஸிய குடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இப்ப நமக்கு எக்ஸாம்ல டைரக்ட்டா இந்த சாக்ஷர் பாரத் புரோகிராம் இஸ் ரிலேட்டட் டூ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். லிட்ரசி எழுத்தறிவு தொடர்புடைய ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2018 வரைக்கும் நடைமுறையில இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2020ல வந்து நமக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புது கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த கல்விக் கொள்கை கீழ பார்த்தோம்னா, இன்னொரு புரோகிராம் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன புரோகிராம் அப்படின்னு பார்த்தோம்னா, NILP அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாரி அப்ரிவியேஷன குடுத்து அப்படியே கரெக்ட்டா இருக்கா? தப்பா இருக்கான்னு கேட்க சொல்லலாம். நியூ இந்தியா லிட்ரசி புரோகிராம் அப்படிங்கிற அதுதான் ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? நியூ இந்தியா லிட்ரசி புரோகிராம். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு திட்டத்த கொண்டு வந்தாங்க. இந்த நியூ இந்தியா லிட்ரசி புரோகிராம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் அதே தான். 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு லிட்ரசி வந்து தரப்போறாங்க. ஓகேவா? ஸோ டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1 crore யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த லிட்ரசிய வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2022ல இருந்து 2027 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ லிட்ரசினா என்ன? ஃபுல் லிட்ரசினா என்ன? அப்படிங்கிறத எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க. அதுதான் அப்டேட். அதுதான் நியூஸ் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது. நியூஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா, லிட்ரசி ரேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. லிட்ரசி மே பி அண்டர்ஸ்டுட் அஸ் தி எபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட். ஓகேங்களா? எழுத படிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஐடென்டிஃபை, அண்டர்ஸ்டாண்ட், இன்டர்பிரட் அண்ட் கிரியேட் அலாங் வித் கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். கையில ஒரு பொருளை கொடுத்தா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். அந்த விஷயம் ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அதை கிரிட்டிக்கலா இன்டர்பிரட் பண்ண தெரியணும். அதே மாதிரி புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? இப்ப 4 விஷயங்கள் சொல்றாங்க. ஐடென்டிஃபை, அண்டர்ஸ்டாண்ட், இன்டர்பிரட் அண்ட் தென் கிரியேட். ஓகேவா? இந்த மாதிரி 4 விஷயங்கள் சொல்றாங்க.
இதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ரீட் எழுத படிக்க தெரியணும். அடுத்தது ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். இன்டர்பிரட் பண்ண தெரியணும். அடுத்தது கிரியேட் பண்ண தெரியணும். கடைசியா வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, அலாங் வித் கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் சச் அஸ் டிஜிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இப்போ இப்படி கூட கேட்கலாம். லிட்ரஸி அப்படிங்கிற டேர்ம்குள்ள டிஜிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வருமா வராதான்னு கூட கேட்கலாம். இப்போ டிஜிட்டல் லிட்ரஸியும் வரும். நமக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறதும் வரும். சரிங்களா? ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறதும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். இப்ப ஒரு லிட்ரஸினா என்ன டிஃபைன் பண்றாங்க? ரீட், ரைட், இன்டர்பிரட், அண்டர்ஸ்டாண்ட், read, write, identify, understand, interpret, create, along with critical life skills such as digital literacy and financial literacy அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் லிட்ரஸினா டெஃபினிஷன். சரிங்களா? அப்போ ஃபுல் லிட்ரஸிக்கான டெஃபினிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாநிலம் தான் இந்த ஃபுல் லிட்ரஸி அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணும். எங்க மாநிலத்துல எல்லாருக்குமே கல்வி அறிவு வந்துருச்சு, நாங்க ஃபுல் லிட்ரஸியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான டெஃபினிஷனே எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் லிட்ரஸினா எப்போ நீங்க சொல்லணும்னா, உங்க மாநிலத்துல லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது 95% வந்துருச்சு அப்படின்னா, நீங்க ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட், உங்க மாநிலத்துல ஃபுல் லிட்ரஸி இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இந்த டெஃபினேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதோட பேக்ரவுண்டோட நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்னா இதுதான். சரியா? ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.